ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனி எப்படி வீட்டிலே சூப்பராக பண்ணலான்ட்டு. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ராகி மாவு. அதே மாதிரி இது டார்க் சாக்லேட் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மைதா, ராகி மாவு, நாட்டு சக்கரை, கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 கப் பட்டர் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இது ஜஸ்ட்டு மெல்ட் ஆனால் போதும். நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, பட் இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட், அதனால் இது சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மெல்ட் ஆகணும். ஸோ ஒரு 2 to 3 minutes போதும். இந்த மெல்டட் பட்டரை எடுத்து அந்த டார்க் சாக்லேட்டில் ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆயிரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும். ஒரு 2 to 3 minutes அப்படியே விட்டோன்னா அது நல்லா மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது மெல்ட் ஆனோடனே நான் 2 கப் நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் 100 கிராம்ஸ் அளவு. இது நல்லா நம்ம பீட் பண்ணணும். அந்த சக்கரை நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ இதில் ஒயிட் சுகர் சேர்க்கலாம் நீங்கள். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கேப்ப மாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவே யூஸ் பண்ணலாம். ஆனால் ராகி யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக வந்துச்சு கேக். ஆக்சுவலாக நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்லெஸ்னால் நான் ஒரு 1/2 கப் கர்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ இதையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஒன்றொன்னா. ஸோ ஃபஸ்ட் 1 கப்பு ராகி மாவு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் மைதா மாவு, அப்புறம் 1/2 கப் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூனு, 1 பிஞ்ச் சால்ட்டு. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு முதல்ல கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு நம்ம விஸ்க் யூஸ் பண்ணிப்போம். 1 பிஞ்ச் சால்ட்டு, விஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது பாலில் தான். நான் 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சஸாக ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா கொஞ்சம் கட்டி இல்லாமல் ஆக்கிறதுக்காக. ஸோ ஒரு 2 கரண்டி ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணோன்னா லம்ஸ் அங்கங்கே ஃபார்ம் ஆயிரும். ஸோ நம்ம கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கலந்து விடும்போது. ஸோ ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சாதாரண ஸ்பூனை வச்சு மெதுவாக கலக்கணும். ரொம்ப மெதுவாக, அதுதான் மெயின். ஒரே டைரக்ஷன், மெதுவாக கலந்து விட்டுக்கலாம். ஸோ கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு பார்ட்டி டெசர்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ப்ரௌனி மேலே ஒரு வேனிலா ஐஸ்கிரீம், பர்ஃபெக்ட் டெசர்ட் இது. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அவன் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு கடாயை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ இந்த கேக்கு பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் டின்னில் பட்டர் ஷீட் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பேட்டரே பாருங்கள் எவ்வளோ யம்மியாக வந்திருக்குன்ட்டு. நல்ல கிளேஸியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கடாயில் வச்சிட போகிறேன். கரெக்டாக எனக்கு 40 minutes ஆச்சு பேக் ஆகி வர்றதுக்கு. ஸோ கலர் பாருங்கள், மேலே உள்ள டெக்ஸ்சரும் பாருங்கள், பர்ஃபெக்ட் ப்ரௌனியோட டெக்ஸ்சர் இது ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் ஆற விடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஊற்றுறதுக்கு நான் ஒரு சாக்லேட்டி சாஸ் வேறு ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா அது நல்லா சாக்லேட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு 1 கப் கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கேன். அதில் 2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், ஏன்னா அது ஒரு கிளேஸ் கொடுக்கும், அதனால்
அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி. இதை வந்து அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணால் போதும். இது இந்த பதம் வரணும் அந்த பதம் வரணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு மிக்சிங் அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம அந்த ப்ரௌனி மேலே ஊற்றிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் செட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு கட் பண்ணி ஒரு வேனிலா ஐஸ்கிரீம் மேலே வச்சிங்கன்னா அவ்வளோ யம்மியாக இருக்கும் இது. ஸோ இது கடையில் வாங்கினோன்னா அவ்வளோ காஸ்ட்லி. பட் வீட்டிலே நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். அவன் கூட தேவைப்படலை இதுக்கு. ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம அந்த ப்ரௌனி மேலே ஊற்றிட வேண்டியதான். ஸோ நல்லா ஆறின பிறகு கேக்கை ஃப்ளிப் ஓவர் பண்ணுங்கள். இல்லாட்டினா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சேர்த்துக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்னால் ஈஸியாக உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ். அதனால் கேக் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் ஃப்ளிப் ஓவர் பண்ணணும். ஸோ இதை நல்லா இந்த சாஸை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கட் பண்ணும்போது அப்படி ஒரு சாக்லேட்டியாக இருக்கும் இது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.